நான் இப்போ ரீசெண்டாக ஆன்லைனில் ரோஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த வீடியோ இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னா, கிரிக்கிரி ஆரஞ்சு, ஹனி டூப்ரே, பேபி ரொமான்டிகா, அப்புறம் வந்து பிரியாட்டாமா. பர்த்டே பார்ட்டிக்கு பதிலாக பிரிட்டிஷ் குயின் அனுப்பிட்டாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த ரோஸ் வந்து சூப்பராக இருக்குது, செடி வந்து ஹெல்த்தியாக இருக்குது. அப்புறம் ஒயிட்டு, ப்யூர் ஒயிட்டு, அதில் வந்து பிங்க் கலரில் கோடு அந்த மாதிரி இருக்கும் அந்த ரோஸு. எனக்கு அந்த ரோஸோட நேம் தெரியல. அப்புறமேட்டு எல்லோ வித் பிங்க்கு அந்த ரோஸும் ஆர்டர் போட்டேன். ஏன்னா அது 2 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டேன். ஸோ அதனால் எனக்கு அதோட பேர் வந்து தெரியல, டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த 2 போட்டேன். பேக்கிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஒரு சின்ன டிப் ஒன்று சொல்லலான் இருக்கேன். இப்போ என்ன இந்த அக்கா ஆன்லைனில் எப்போ பார்த்தாலும் ரோஸ் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது இல்லைங்களா? இப்போ நம்ம நர்சரியில் வாங்கினோம்னா 100லேருந்து 50 ரூபீஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் செடிகள். ஆனால் நம்ம வந்து எந்த செடியுமே எப்படி சொல்கிறது, நமக்கு ரேரான கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல்ஸ்லேருந்து நிறையா இருக்குது. அதனால் இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 4-5 யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் வந்து ஆஃபர் போடையில் எனக்கு வந்து நான் வந்து ஆஃபர் போடையில் அதை யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளான்ட்டுமே 80 ரூபா தான். 80 ரூபாய்ங்கும்போது நமக்கு எல்லாமே ஒர்த்து தான். ஹனி டூப்ரே, பேபி ரொமான்டிகா, அப்புறம் பிரியாட்டாமா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு பிளான்ட்டுமே 120லேருந்து 150 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். பேபி ரொமான்டிக்காலாம் ஹை லெவல் 200 ரூபா இப்படி வந்து தான் நான் பார்த்துருக்கேன். ஹனி டூப்ரேவும் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இப்போ எந்த பிளான்ட் எடுத்தாலும் 80 ரூபா அப்படின்னு சொல்லலை. நமக்கு இது வந்து ஒரு லக்கு மாதிரி தான். ஸோ அதனால் அந்த இதை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது மாதிரி நான் ஆஃபர் நிறைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு என்னென்னா, ஆஃபர் அவங்க போடையில் என்னோடய இதுக்கு எனக்கு வந்து இல்லாத கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருந்ததுன்னா நான் அதை உடனே ஆர்ட்ரு போட்டுக்குவேன். போட்டு அது வருவேன். மேக்ஸிமம் நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ப்ரொஃபஷ்னலில் வாங்கிக்கிட்டு இருந்தேன். எனக்கு 2-3 செடி வந்து ரொம்ப கொஞ்சம் டல் அடித்த மாதிரி ஆயிடுச்சுங்களா. அதனால் சரி நம்ம போடுறது தான் போடுறோம், எம்எஸ்எஸ்சில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டேன். ஏன்னா எம்எஸ்எஸ்சில் போட்டால் உங்களுக்கு ஃபுல் சாயிலோடு வந்துடும். அது வந்து இப்போ நம்ம பக்கத்தில் வாங்குகிற நர்சரியில் வாங்குகிற மாதிரியே பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் நான் வந்து எம்எஸ்எஸ்சில் போட்டுக்கிறது. உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ எம்எஸ்எஸ்சில் போட்டிங்கன்னா கொரியர் சார்ஜ், இந்த பேக்கிங் சார்ஜ் மட்டும்தான் வாங்குவாங்க. கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் எம்எஸ்எஸ்சில் போய் 160 இப்படி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் பரவாயில்ல, நம்ம ஏன்னா இத்தனை பிளான்ட் வாங்கையில் 160 கொடுக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓகேன்னு தான் சொல்லுவேன். நான் ஏன் இப்போ வந்து ஆர்ட்ரு போட்டு வாங்கினேன்னா, பேபி ரொமான்டிகா அது ஒரு பிளான்ட்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக ஹைட்டாக இருக்குது. இது வந்து 80 ரூபாய்க்கு தராங்க அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கணுங்க இல்லைங்களா? அதே மாதிரி ஹனி டூப்ரேவும், நான் ஹனி டூப்ரே வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய இதில் வாட்ஸ்அப் சேனலில் வந்து கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். 80 ரூபாங்கும்போது நான் அதை வாங்கிக்கிட்டேன். எனக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா செடியுமே நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக வந்துருந்துச்சு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதனால தான் இப்போல்லாம் எம்எஸ்எஸ்லேயே போட்டுக்கிறது. ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வருது இல்லையா? அதனால் பிளான்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நல்லா ஹைட்டாக ஹெல்த்தியாகவே இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு பாட்டிங் மிக்ஸு வந்து ரெடி பண்ணி செடி வச்சு பார்த்தேன். நல்ல செடி வந்து சூப்பராக வளருது. ஏன்னா போன டைம் இதில் க்ரீன் லைன் நர்சரியில் வாங்கியிருந்தேன் செடி. அதெல்லாம் பாட் பண்ணி வச்சு இப்போ 2 வாரம் ஆயிடுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ துளிர்கள் அவ்வளோ இது வந்துருக்குது. அதோட எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து கொஞ்சம் ஃபெர்டிலைசரும் கொடுக்குறேன். அதுவும் உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ரோஸ் டிப்ஸ் நிறைய கிடைக்கும். நான் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு சொல்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி எந்த ஒரு இதுவுமே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லணும். அது மாதிரி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருது என்னன்னு சொல்லி சொல்கிறேன்.
இதில் பூ இருந்தது. அவங்க பேக்கிங் ஃபோட்டோ எனக்கு அனுப்பையில் பார்த்தேன். இதில் இந்த செடியில் பூ இருந்தது. யாரோ பறிச்சிட்டாங்க. அது யாராக இருந்தாலும் பூன்னா அழகாக இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பறிச்சுக்குவாங்க. ஸோ இருக்கட்டும். இதுதான் அந்த எல்லோ வித்து பிங்க்குங்கிற மாதிரி. நான் உங்களுக்கு எல்லாம் பாட்டிங் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நான் கிட்டத்தட்ட 7 செடி போட்டிருந்தேன். அவங்கக்கிட்ட கேட்டேன், மேம் இது வந்து இத்தனை செடி எடுத்தனால ஒரு செடி ஏதாவது மாறி இருக்கும், நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. இது பாருங்கள், ஹனி டூப்ரே இதான் சூப்பராக இருக்குது. ஹனி டூப்ரேலாம் 80 ரூபாய்க்கு தருவாங்க, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. கிரி ஆரஞ்சும் பாருங்கள், நல்லா ஹெல்த்தியாக வந்திருக்கு. மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்கள் ஆதரவை எனக்கு கொடுங்க. நானும் புது யூடியூபர் தான். வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.